ஹாய், நான் சைரா. நேற்று நான் கார் டிரைவிங் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி என்னோடய செகண்ட் டே. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. சின்ன கேப் தான் இருக்குது. பின்னாடி முன்னாடி பார்த்துட்டு ரைட் சைட் போங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். நேற்று என்னென்ன பண்ணீங்க ஞாபகம் இருக்கா? கார் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு கியர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அதுக்கப்புறம் தேர்ட் கியர் வரைக்கும் ஓட்டினேன். அப்புறம் லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்து பார்த்தேன். ஓகே, நேற்று ட்ரைவ் பண்ண மட்டும் கற்றுக்கிட்டீங்க. இன்றைக்கி கொஞ்சம் காரில் என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே, காரில் நம்ம வந்து நேற்று கீழே இருக்க கிளட்ச், ஆக்சிலேட்டர், அதுக்கப்புறம் கியர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸ்டேரிங் கண்ட்ரோலும் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க. மூவ் பண்ணுறது, ஆக்சிலேட்டர் எந்த அளவுக்கு கொடுக்கணும் மைல்டா அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் பைக்கில் வந்து லெஃப்ட் சைட் ரைட் சைட் திரும்பி நீங்கள் பாட்டு ஈஸியாக ஓட்டிடுவீங்க. காரில் வந்து நமக்கு முன்னாடி மட்டும் தான் தெரியும், பின்னாடி நம்ம பார்த்து தான் கார் கண்டிப்பாக ஓட்டணும். ஸோ அதுக்கு வந்து இந்த மிரர்லாம் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? காரில் மொத்தம் 3 மிரர் இருக்கும். ரைட் சைடு ஒன்று, இந்த பக்கம் லெஃப்ட் சைடு ஒன்று, இங்கே மேலே ஒன்று இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் காரை அந்த பக்கம் திருப்பணுன்னா அந்த மிரர் பார்க்கலாம், இந்த பக்கம் திருப்பணுன்னா இந்த மிரர் பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் இன்கேஸ் காரை ஸ்லோ பண்ணுறீங்க இல்லை எங்கேயா திருப்புறீங்கன்னா கூட நீங்கள் இந்த மிரரையும் பார்க்கலாம். சரிங்களா? எல்லா மிரரும் உங்களுக்கு கரெக்டாக அந்த மிரர் வந்து பின்னாடி தெரியுதா, இந்த மிரர் இங்கே தெரியுதா, இது பின்னாடி வியூ நமக்கு நல்லா தெரியுதா அப்படின்றதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? தெரியுதுங்களா? பாருங்கள். இங்கே தெரியுது, அங்கே தெரியுது, அங்கே தெரியுது. ஓகே, எல்லா கார்லையும் இப்படி இருக்காது. ஏன்னா அவங்கவுங்க சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணும்போது கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் காரில் உட்காந்தோன்னே உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எல்லா மிரருமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஹேண்ட் பிரேக் எடுக்கல, அதை மறந்துட்டீங்க. இப்போ நீங்கள் ரோட்டில் இருந்து இந்த பக்கம் லெஃப்ட் சைடு இருக்கீங்க. ஸோ நீங்கள் ரைட்டில் ரோட்டுக்கு போகும்போது அந்த மிரர் பார்த்துட்டு தான் நீங்கள் போகணும். மூவ் பண்ணிக்கோங்க. கார் வருது, லாரி வருது. ஓகே, வெயிட் பண்ணியே போங்க. லாரி அங்கே வருது, கிராஸ் பண்ணிடலாமா? போகலாம், நீங்கள் போங்க. லாரி அந்த ரோட்டில் போய்ப்பாங்க. வெயிட் பண்ணுங்கள். கண்ணாடியில் உங்களுக்கு தெரியுதா பின்னாடி கார் வர்றது? கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க கேப்பில் லைட்டாக ஆக்சிலரேட்டர் பிரேக் விட்டுட்டு ஆக்சிலரேட்டர் கொடுத்தே மூவ் பண்ணுங்கள். அந்த பைக் போட்டும் மூவ் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஆக்சிலரேட்டர் கொடுத்து மூவ் பண்ணுங்கள். ஓகே, சூப்பர். ஓகே, கியர் சேஞ்ச் போட்டுக்கோங்க. நீங்கள் என்கிட்ட கேட்க தேவையில்ல, உங்களுக்கா அந்தந்த ஸ்பீட்க்கு அந்தந்த கீர் தேவையோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் டே 1 வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலான்னா மேலே நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரைட் சைடு ரோட்டுக்கு இன்றைக்கி போக வேணாம். ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ரைட் சைடு ஓட்டலாம். ஸோ இன்றைக்கி நீங்கள் லெஃப்ட் சைடே ஓட்டுங்க. சரிங்களா? நேற்று வந்து நம்ம வெஹிக்கிள்ஸ் வராத ரோட்டில் ஓட்டினோம். இன்றைக்கி வந்து நிறைய லாரி போகிற ஒரு மெயின் ரோட்லேயே ஓட்டிகிட்ருக்கீங்க. சரிங்களா? ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. ரைட் சைடு லெஃப்ட் சைடு பார்த்து திருப்புங்க. ரோட்டில் ஓட்டுறதுனால மிரர் 3 மிரருமே பாருங்கள். அண்ட் நேற்று நீங்கள் நேராகவே ஓட்டினீங்க, இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் வளைச்சி ஓட்ட போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நீங்கள் காரை வளைக்கணும், கியர் சேஞ்சும் பண்ணணும், மிரரும் பார்க்கணும். லெஃப்ட் சைடு எப்போ கட் பண்ணும் போதுமே மிரர் லெஃப்ட் சைடு மிரரை பார்த்துட்டே கட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா நம்ம கொஞ்சம் கேப் விட்டால் அந்த கேப்பில் பைக் வரும்.
இப்போ அந்த இடத்துல லெஃப்ட் கட் பண்ணிக்கோங்க. ஓகே. கியர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கியர்லாம் இன்றைக்கி கொஞ்சம் டக்குன்னு சேஞ்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மூவ் பண்ணுங்கள். நியூட்ரலில் இருக்குது. இப்போ அந்த டிராக்டர் வந்து லெஃப்ட் சைட் கட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? கட் பண்ணும்போது இண்டிகேட்டர் போடுறாங்கன்னா அந்த இண்டிகேட்டர்லாம் நீங்கள் நோட் பண்ணணும். ஓகேங்களா? உங்கள் ஃப்ரண்ட்டில் இருக்கவங்க, பேக்கில் இருக்கவங்க, ஆப்போசிட்டில் போகிறவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்றத லைட்டாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். போங்க. கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்தும் போகலாம். ஆனால் கண்ட்ரோல்டாக போங்க. பிரேக்கில் கால் டக்குன்னு எடுத்து வச்சுக்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் பிரேக் சொன்னால் நான் சொல்லும் போதே பிரேக் வந்து ஸ்மூத்தாக அழுத்த ஸ்டார்ட் பண்ணிடுங்க. பக்கத்தில் போய் அழுத்திக்கலாம் அப்படின்ற இதில் இருக்காதிங்க. நான் சொன்னால் அழுத்திடுங்க. சரிங்களா? ஓகே. இப்போ இங்கே லெஃப்ட்டில் ஒரு டேர்னிங் வருது. இந்த மரம் தாண்டினதுக்கப்புறம் அதில் லெஃப்ட் கட் பண்ணிக்கோங்க. ஸ்லோ பண்ணி ஓகே பொறுமையாக. ஓகே. திருப்புங்க. ஓகே சூப்பர். ஸ்டடி பண்ணுங்க. சூப்பர். ஓகே. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா இன்றைக்கி நீங்கள் ஹாரன் அடித்து கற்றுக்கணும். ஓகேங்களா? இந்த சென்டரில் இருக்கிறது ஃபுல்லாக ஹாரன். லைட்டாக கிளிக் பண்ணுங்கள். ஓகே அவ்வளோதான் போதும். லெஃப்ட் சைடு திரும்புங்க. ஓகே. இந்த மாதிரி நேற்றுலாம் நீங்கள் ஹாரன் அடிக்கல. ஏன்னா நம்ம ஃப்ரீயாக இருக்கிற ரோட்டில் தான் வரணும். ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் ஹாரன் வந்து கண்டிப்பாக அழுத்தி ஆகணும். ஓகேங்களா? ஸ்லோ பண்ணுங்க. பிரேக் பிடிச்சி நிறுத்திக்கோங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் கியர் போட்டுக்கோங்க. பிரேக் பிடிங்க. வண்டி பின்னாடி போகுது. இருக்கு அவங்க போய்ப்பாங்க. ஓகே மூவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லாரி வருது, ஏதாவது ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வருது அப்படின்னா ரொம்ப யோசிக்கக்கூடாது. நிறுத்தி கூட நம்ம மூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் நிறுத்த யோசிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருந்தலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் அப்படின்னா நீங்கள் கற்றுக்கிற வரைக்கும் நிறுத்தி காரை ஒரு ஓரமாக நிறுத்திட்டு கூட அவங்களுக்கு வழி விட்டுட்டு அப்புறம் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கெலாம் தயங்கவே கூடாது கார் நிறுத்துறதுக்கு. தேர்ட் கியர் மாற்றிக்கோங்க. கியர் வந்து உங்களுக்கே தெரியும் இப்போ எந்தெந்த கியர் மாற்றணுன்னு. அந்த ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் கியர் சேஞ்ச் பண்ணுறீங்க டக்குன்னு தான். ஆனால் கியர் மாற்றும் போது லைட்டாக
ஸ்டேரிங் வந்து அந்த பக்கம் போகுது நேத்திலேருந்து. ஸோ அதை இன்றைக்கி கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான். பொறுமையாக லெஃப்ட் சைடே போங்க. அவங்க போய்ப்பாங்க, போங்க பொறுமையாக. அவ்வளோதான், ரொம்ப போகாதீங்க. ஓகே. ஒரு லாரி போனோடனே நீங்கள் அவ்வளோ தூரம் ரைட்டு உடனே போகணுன்னு அவசியம் இல்லை. லாரிக்கு பின்னாடி இன்னொரு வண்டியும் வரலாம். சரிங்களா? ஒரு லாரி போச்சு அப்படின்ட்டு டக்குன்னு நீங்கள் ரைட்டு அவ்வளோ தூரம் போகக்கூடாது. மைல்டாக தான் போகணும். எப்போவுமே நீங்கள் ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ வரும்போதே டக்குன்னுலாம் ரோட்டுக்கு உள்ளேயோ வெளியவோ போகக்கூடாது. கொஞ்சம் தூரம் போக போக தான் உள்ளே போகணும், வெளியே வரணும். சரிங்களா? டக்குன்னு உள்ளே போகக்கூடாது. இப்போ ரைட் சைட் போங்க. பின்னாடி பார்த்துட்டு, இப்போ தான் நீங்கள் பின்னாடி பார்க்கணும். பின்னாடி முன்னாடி பார்த்துட்டு ரைட் சைட் போங்க. சின்ன கேப் தான் இருக்குது, பார்த்து போங்க. இன்னும் ரைட் சைட் போங்க, இன்னும் போங்க. அதெல்லாம் ஓகே. லெஃப்ட் லெஃப்ட். ஓகே ஓகே, சூப்பர். மேடாக இருக்குது. ஓகே. இப்போ நீங்கள் லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்தா தான் வண்டி போகும். இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸ்டடி பண்ணுங்கள், ஸ்டடி பண்ணுங்கள். ஓகே, போகலாம். இன்றைக்கி கொஞ்சம் டக்கு டக்குன்னு தான் நீங்கள் எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் ப்ராக்டிஸ் ஆகும். ஓகேவா? ஸ்ட்ரைட்டாகவே ஓட்டிகிட்டு இருந்தால் நம்ம சீக்கிரம் கற்றுக்க முடியாது, ரொம்ப நாள் ஆகும். ஓகே, தேர்ட் கியர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே. லாரி வருது, லாரி போனதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நேற்றோட சரி. இன்றைக்கெலாம் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன ஸ்பீட் தேவையோ அதை நீங்கள் மாற்றி ஆகணும். சரி, நேற்று ஃபஸ்ட் டைம் கார் ஓட்டினீங்க, கால்லாம் வலிச்சதா உங்களுக்கு? ஆமாம், வலிச்சது. நான் என்ன ரீசன் தெரியாமல் இருந்தேன், அதுக்கப்புறம் தான் கார் ஓட்டுறதுனால தெரிஞ்சது. ஓகே. ஃபஸ்ட் டைம் கார் ஓட்டுறவங்களுக்கு நீங்கள் பேசிக்கிட்டே ஓட்டினாலும் ரோட்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். சரிங்களா? சரி. நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். ஃபஸ்ட் டைம் கார் ஓட்டுறவங்களுக்கு கால் வலிலாம் வரும். அப்புறம் 2 நாளில் சரியாக போய்டும் அது. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ரொம்ப ஓல்டு மாடல் கார் தான் நீங்கள் கற்றுக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா நீங்கள் இதில் கற்றுக்கிட்டா தான் நீங்கள் வந்து எல்லா காருமே ட்ரைவ் பண்ண முடியும். அது ஆட்டோமேட்டிக்காக இருந்தாலும் சரி, ஆட்டோ கிளட்ச், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் இதில் கற்றுக்கிட்டிங்கன்னா எல்லா காரும் ஓட்டலாம். ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த கார் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதனால் இந்த காரில் நீங்கள் கீழேயும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக கீழே வச்சுட்டுலாம் அழுத்த முடியாது. அந்த லிவருமே எல்லாமே கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். ஸோ கால் வலி கண்டிப்பாக வரும். ஓகே. அகைன் இப்படி லெஃப்ட் சைட் கட் பண்ணுங்க. ஹாரன் அடிக்கணும். ஓகே. அவ்வளோ தூரம் கையை எடுத்துகிட்டு அழுத்தணும்னு இல்லை, நீங்கள் சும்மா கட்டை விரல் வச்சு அந்த சைடில் அழுத்தினீங்கன்னாவே ஹாரன் அடிக்கும். ஓகேங்களா? டர்ன் பண்ணும்போது நமக்கு லெஃப்ட்டில் வந்து நீங்கள் ஒரு கேப் விட்டு தான் வளையிறீங்க. சரிங்களா? ஸோ அந்த கேப் விட்டு வளையும் போது என்ன ஆகுனா, நமக்கு லெஃப்ட்டில் யாராவது வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் லெஃப்ட் சைடும் பார்க்கணும். நீங்கள் ரைட் சைடு மட்டும் பார்த்துட்டு வளையக்கூடாது. சரிங்களா? இனிமேல் பார்த்துட்டு வளையிறேன். ஓகே. இப்போ லெஃப்ட் சைடு ஓரம் கட்டி பிரேக் அடிங்க. லெஃப்ட் சைட் போகணும். ஸ்டாப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைட் போயிட்டு ஓகே, ஸ்மூத்தாக கிளட்சை பிடிச்சி ஸ்மூத்தாக பிரேக் அழுத்தணும். இன்னும் லெஃப்ட் வாங்க, இன்னும் வாங்க, இன்னும் வாங்க. ஓகே, சூப்பர். இந்த அளவுக்கு தான் நீங்கள் பார்க் பண்ணணும் ரோட்டில் எங்கேயாவது பண்ணுறதா இருந்தால். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு அந்த வெள்ளைக்கோட்டுக்கு உள்ளார, சரிங்களா? ரோட்டுக்கு போகாமல். அப்போ தான் ரோட்டில் யாரையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். சரிங்களா? நீங்கள் வந்து நேற்றுலேருந்து கார் ட்ரைவ் பண்ண கற்றுக்குறீங்க. உங்களுக்கு ஏதாவது இதில் காம்ப்ளிகேஷனாக இருக்கா? ஏதாவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா? கண்டிப்பாக காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அது என்னென்னா, பைக்கில் வந்து நான் சென்டராக உட்காந்துட்ருக்கேன். ஓகே, எங்கே டர்ன் பண்ணுறேன் என்னென்னு எனக்கு தெரியும். பட் காரில் ரொம்ப ஓரமாக தான் இருக்கேன். ஸோ எனக்கு இந்த பக்கம் ஓகே, ஆனால் லெஃப்ட் சைடு வந்து எந்த அளவுக்கு டர்ன் பண்ணுறேன் எதுவுமே எனக்கு தெரியல. ஓகே, வேறு? அதுக்கப்புறம் கியர் சேஞ்சிங் வந்து எந்த கியரில் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஓகே ஓகே. இதுக்கு நீங்கள் பெருசாக ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? நீங்கள் வந்து இந்த லெஃப்ட் சைடு எங்கே இருக்குது அப்படின்றத ஜட்ஜ் பண்ணுறதுக்கு இங்கே வந்து நடுவில்
இந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த வெள்ளைக்கோடு எங்கே இருக்குது அப்படின்லாம் நோட் பண்ண சொல்லுவாங்க. ஓகே, அது வந்து வெள்ளைக்கோடு இருக்க இடத்துல ஓகே, பட் எல்லா இடத்துலையும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ அது ஒன்றும் பெருசாக நீங்கள் அதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி மெனக்கெட தேவையில்ல. சரிங்களா? அதேமாதிரி கியருக்குமே அப்படி தான். நீங்கள் இது ரெண்டுக்குமே வந்து நீங்கள் கார் ஓட்ட சரியாக போயிடும். ப்ராக்டிஸ் மட்டும்தான். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கார் வந்து எந்த லெவலில் போகுது, லெஃப்ட் சைடு எங்கே இருக்குது, அதுக்கப்புறம் கியர் எந்த கியரில் இருக்குது, அது நம்ம கியர் தொட்டு பார்க்க கூட தேவையில்ல. கார் போகிற அந்த ஒரு ஸ்பீட் அண்ட் வைப்ரேஷனை வச்சே நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிக்க முடியும் எந்த கியரில் கார் போயிட்டுருக்கு அப்படின்றதையும். இதுவும் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? அண்ட் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கியர் ஷிஃப்டிங் அப்போது ஸ்டேரிங்கை வந்து நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் கொஞ்சம் ரைட் சைட் லெஃப்ட் சைட் போகுது. ஓகேங்களா? இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? அண்ட் பிரேக் கொடுக்கும்போது பிரேக் கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு காலை எடுத்து பிரேக்கில் வச்சு ரொம்ப டைம் எடுத்துக்கிறீங்க. பிரேக் வந்து டக்குன்னு கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இன்கேஸ் ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா நம்ம டக்குன்னு கொடுக்கணும். சரிங்களா? அதனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஃப்ரீயாக இருக்க இடத்துல நீங்களாக வாண்டடாகவே பிரேக்கை வந்து அழுத்தி பாருங்கள். ஸ்டேரிங்கும் நம்ம எப்படி கண்ட்ரோல்டாக வச்சுக்கணும் அப்படின்றதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது இது மட்டும் தான். ஏன்னா இது ரொம்ப ரிஸ்க். நீங்கள் ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ திருப்பும் போது நம்ம யார் மேலேயாவது இடிக்க சான்ஸ் இருக்குது. மற்றதெல்லாம் நீங்கள் போக கற்றுக்கலாம். ஓகேங்களா? பிரேக் டக்குன்னு பிடிக்கணும், ஸ்டேரிங் வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். இது ரெண்டையும் இன்றைக்கி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வேறு ஏதாவது டவுட் இருக்குங்களா? என்ன? இதெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. இது ரைட் சைட் பார்த்தீங்கன்னா இருக்கிறது இண்டிகேட்டர்ஸ். ஓகேங்களா? அது மேலே தள்ளுங்க. அப்படி எப்படி? மேலே ஃப்ரண்ட்டில் இப்போ ரொட்டேட் பண்ணுறதா? இல்லை, ஃப்ரண்ட்டில் தள்ளுங்க மேலே. ஓகே. இது வந்து லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர். கீழே தள்ளுங்க, லெஃப்ட் சைடு. இது ரைட் சைடு. சென்டரில் தள்ளி விட்ருங்க. ஓகே, சென்டர். ஓகே, ஆஃப் ஆகிடும். அவ்வளோதான். அது இண்டிகேட்டர்ஸ். இந்த பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வைப்பர். ஃப்ரண்ட்டில் இருக்கு இல்லைங்களா? பண்ணுங்க. ஓகே, கார் ஆனில் இருக்கப்போ வைப்பர் ஆகும். ஓகேங்களா? ஓகேங்களா? இது மோஸ்ட்லி நீங்கள் இப்போதைக்கு யூஸ் பண்ண தேவையில்ல, உங்களுக்கு தேவைன்றப்போ பண்ணிக்கலாம். பட் நீங்கள் டர்ன் பண்ணும்போது இண்டிகேட்டர் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இன்றைக்கி பண்ணுங்கள். மற்றதெல்லாம் உங்களுக்கு ஓகேன்னு வரும்போது நீங்கள் இண்டிகேட்டர்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா? இப்போவே எல்லாத்தையும் பண்ண வேணாம். சரிங்களா? போகலாமா? ஓகே, போகலாம். கியர் சேஞ்ச் பண்ணும்போது லெஃப்ட் ரைட் போகுதுல்ல, அதை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ அங்க ஸ்பீட் பிரேக்கர் வருது, கியர் குறைச்சுக்கவா? குறைச்சிக்கோங்க. என்ன கேட்க வேணாம், நீங்களே எந்த கியர் வருதோ அந்த கியர் குறைச்சி ஓட்டுங்க. நீங்கள் கியர் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளர்ச்சி பிடிச்சிட்டே இருங்க. ஓகேவா? ஓகே, போகலாம். லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுங்க. இன்னுமே ரைட் சைட் போகிறீங்க, அந்த வெள்ளைக்கோட்டை தாண்டி அப்பப்போ கார் போயிட்டு வருது. அது டேஞ்சர் ஜோன் நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? லெஃப்ட் சைடே ஓட்டுங்க. யாராவது லெஃப்ட் சைடு இருந்தால் கூட அந்த வெள்ளைக்கோட்டுக்குள்ளேயே நம்ம போகலாம். சின்ன கார் தான் ஓட்டுறீங்க, கியர் சேஞ்ச் பண்ணுங்கள். ரொம்ப ரஃப்பாக போகுது. ஓகே, ரோடு ஃப்ரீயாக இருந்தால் கொஞ்சம் ஆக்சிலேட்டர் கொடுத்து போகலாம். அப்புறம் இந்த கார் டிரைவிங் கற்றுக்கும் போது இந்த மொபைல்லாம் கொஞ்சம் சைலண்டில் போட்டுருங்க. ஓகேங்களா? மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகும். ஓகே, இந்த இடத்துல வேகத்தடை இருக்குது. செகண்ட் கியர் சேஞ்ச் பண்ணிவிட்டு உடனே இங்கே லெஃப்ட் சைட் கட் பண்ணணும். இப்போது ஆக்சிலேட்டர் கொடுங்க. லெஃப்ட்டு கட் பண்ணணும். நீங்கள் லெஃப்ட்டு கட் பண்ணணும். இங்கே பாருங்கள், லெஃப்ட்டில் வண்டியை விட்டுட்டீங்க. போங்க. அதாவது நம்ம லெஃப்ட்டு கட் பண்ணணுன்னா நீங்கள் அந்த இங்கே பாருங்கள், இப்போ உங்களுக்கு லெஃப்ட்டில் ஒருத்தர் விட்டுட்டிங்களா? போங்க. பஸ் நிற்கல. இன்கேஸ் பஸ் நிற்குது, இந்த மாதிரிலாம் யாராவது வராங்க அப்படின்னா நீங்கள் பிரேக் தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக இருக்கணும். சரிங்களா?
நீங்கள் சைடில் கிராஸ் பண்ணி போய்க்கலாம், ஃபாஸ்ட்டாக கிராஸ் பண்ணி போய்க்கலாம், அந்த மென்டாலிட்டிக்கு போகவே கூடாது. ஓகே. இப்போ வந்து கியர் சேஞ்ச் பண்ணுங்கள். கியர் சேஞ்ச் பண்ணும்போது எந்த பக்கமும் வண்டி போகக்கூடாது. ஓகே, கியர் மாற்றுங்க. ஆக்சிலேட்டர் கொடுங்க, நான் போகாது. ஓகே. அப்புறம் நீங்கள் தேர்ட் கியர் மாற்றுறீங்கல்ல, தேர்ட் கியர் போடுறதுக்கு நீங்கள் நியூட்ரல் வந்துட்டு எங்கே இருக்குது தேர்ட் கியர்னு தேடலாம் தேவையில்ல. நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு ஃப்ரண்ட் சைடில் தள்ளினீங்கனாவே தேர்ட் கியர் தான் விழுவும். என் பக்கம் தள்ளி ஃப்ரண்ட் சைடில் தள்ளினா மட்டும்தான் ஃபஸ்ட் கியருக்கு போகும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட் கியர் விழுந்துருன்னு பயப்பட வேணாம். பின்னாடி இருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் முன்னாடி தள்ளுங்க. ஓகேங்களா? இந்த வெள்ளைக்கோட்டுக்குள்ளேயே ஓட்டுங்க. ஓகே, முன்னாடி கார் இருக்குது. இப்போவே லைட்டாக பின்னாடி பார்த்துட்டு மிரர் பார்த்துட்டு நீங்கள் ரைட் சைடு போங்க. ரைட் சைடு போகணும். நீங்கள் ஆட்டோ வந்தாலும் நீங்கள் ரைட் சைடு லைட்டாக போனீங்கன்னா அவங்க உங்களோட இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் போயிடுவாங்க. நீங்கள் இவருக்கு பின்னாடி வந்துட்டு காருக்கு பின்னாடி இருந்து நம்ம காரை எப்படி நம்ம ரைட் சைடு திருப்புறது? போக போக லைட்டாக நீங்கள் ரைட் சைடு போய்க்கணும். ஓகே ஓகே. இப்போ அங்கே லாரி இருக்குன்னா லைட்டாக நீங்கள் இப்போவே அந்த பக்கம் போய்க்கோங்க லைட்டாக. ஓகே ஓகே. சூப்பர். ஓகே, இப்போ மேனேஜ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் இப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணிங்கன்னா சீக்கிரம் கற்றுக்கலாம். சரிங்களா? மேனேஜ் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம ஊருக்குள்ளேயே ஓட்டிகிட்டு இருந்தால் கண்டிப்பாக வெளியே ஓட்ட முடியாது. இப்போவே ரைட் சைடு நீங்கள் மிரர் பார்த்துட்டு லைட்டாக ரைட் சைடு போய்க்கோங்க. பிரேக் பிடிச்சிக்கோங்க. பிரேக் 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 பிரேக். ஓகே ஓகே, அவ்வளோதான். இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தால் நின்றுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? அவங்க போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இல்லை ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம ரைட் சைட் போய்க்கலாம். இந்த மாதிரி யாராவது முன்னால் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக கொஞ்ச நாளைக்கு பின்னாடியே நிற்கலாம். ஓகேங்களா? நம்ம கிராஸ் பண்ணி போகணும் அப்படின்லாம் ட்ரை பண்ண தேவையில்லை. லாரி இருக்குது, ஃப்ரண்ட்டில் பஸ் இருக்குது. பார்த்து மேனேஜ் பண்ணுங்கள். ஸ்லோ பண்ணுங்கள், லைட்டாக ஸ்லோ பண்ணுங்கள். லாரி போயிட்டோம், லைட்டாக ஸ்லோ பண்ணுங்கள். இந்த மாதிரி வரும்போது நீங்கள் லாரி பஸ் இந்த மாதிரிலாம் வருதுன்னா ரெண்டையும் ஒரே டைமில் நம்ம மீட் பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சுக்கக்கூடாது. ஓகே, இப்போ ரைட் சைட் போய்க்கோங்க. இப்போ லாரி போயிடுச்சு. இப்போ நீங்கள் ரைட் சைட் பொறுமையாக போய் பஸ்ஸை கிராஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் லாரி பஸ்ஸு டூ வீலரு இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ண முடிகிற அளவுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும் கொஞ்ச நாளைக்கு, எப்பவுமே கூட. சரிங்களா? நம்மளாவே ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனை உருவாக்கக்கூடாது. இப்போ நீங்கள் பாருங்கள், லெஃப்ட் சைடு ரைட் சைடு போனீங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்துட்டு தான் லெஃப்ட்டில் வரணும். 3 கண்ணாடியும் பாருங்கள். சரிங்களா? ஓகே, போகலாம். இப்போ பாருங்கள் கண்ணாடியை, பின்னாடி பாருங்கள். ஸ்டேரிங் நேராக இருக்கணும். பின்னாடி பாருங்கள், இந்த கண்ணாடி பாருங்கள், என் பக்கம் இருக்கிறது. எந்த பக்கம் பார்த்தீங்கனாலும் ஸ்டேரிங் நேராக இருக்கணும். சரியா? நீங்கள் இதையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். போகலாம். இன்னும் ரைட்டில். ஓகே. போகலாம். லைட்டாக ஆக்சிலேட்டர். ஓகே. ஓகே. நடு ரோட்டில் இருக்கீங்க. ஓகே, லெஃப்ட்டு. எப்போ லெஃப்ட்டு சொன்னாலும் லெஃப்ட்டு கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா? போகலாம்.
கியர் சேஞ்ச் பண்ணிக்கோ. ஓகே. அந்த ரைட் சைட் போங்க. போங்க போகலாம் போங்க. ஓகே, ஆக்சிலேட்டர் கொடுத்து போங்க. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ரைட் சைட் போய்ட்டுருக்கீங்க. ஸோ அதனால் இப்போ வந்து லெஃப்ட் சைடு திருப்பக்கூடாது, ரைட் சைடு திருப்பக்கூடாது. இப்போ நீங்கள் கரெக்டாக நேராக ஓட்டணும். நீங்கள் ரைட்டில் திருப்பினாலும் இப்போ ரிஸ்க் தான், லெஃப்ட்டில் திருப்பினாலும் ரிஸ்க் தான். ஸோ நீங்கள் ஸ்டெடியாக தான் ஓட்டி ஆகணும், சரிங்களா? ஸோ ஸ்டெடியாக ஓட்டிங்க. நீங்கள் ஓரளவுக்கு ஓட்டுறதுனால நான் இந்த பக்கம் ஓட்ட சொல்லிட்டேன். ஓகே, ஆக்சிலேட்டர் கொடுத்து போங்க. யார் வந்தாலும் சரி கண்ணாடிலாம் பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடு மிரரை அதிகமாக பார்க்க வேண்டியது இருக்கும், சரிங்களா? லெஃப்ட் சைடு அந்த மேலே இருக்க மிரர் எல்லாமே பார்க்கணும். பாருங்கள், அங்கே பாருங்கள், நீங்கள் கண்ணாடி பார்க்கும்போது ரைட் சைடு போகுது. ஓகே, இப்போ லெஃப்ட் சைடு பாருங்கள், யாராவது வராங்களான்னு. பின்னாடி யாராவது வராங்களா? அப்போ வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம். அப்போ வந்து அப்படியே இண்டிகேட்டர் போட்டுட்டு இந்த பக்கம் வரணும், ஓகேங்களா? இப்போ நீங்கள் அப்படியே வந்துட்டீங்க. ஸ்டடி பண்ணுங்கள், ஸ்டடி பண்ணுங்கள், ஸ்டடி பண்ணுங்கள். ஆக்சிலேட்டர் கொடுங்க, ஸ்டடி பண்ணுங்கள். இன்னும் லெஃப்ட்டில் வாங்க. ஓகே, ஆக்சிலேட்டர் கொடுத்தே போங்க. லெஃப்ட்டில் வாங்க. ஓகே, லெஃப்ட்டே போங்க, லெஃப்ட் சைடே போங்க. நீங்கள் இந்த ரோட்லேருந்து ரைட்டு லெஃப்ட்டு போகும்போதுமே நீங்கள் பின்னால் நல்லா பார்த்துட்டு இண்டிகேட்டர் போட்டுட்டு ஸ்லோவாக தான் கட் பண்ணணும், சரிங்களா? டக்குன்னெலாம் திரும்பக்கூடாது. அதாவது நீங்கள் ரைட் சைட் போகணும் அப்படின்னா இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடணும். நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டருக்கு அந்த பக்கம் தான் ரைட்டில் போயிருக்கணும், சரிங்களா? இங்கேயே டக்குன்னெலாம் திருப்பக்கூடாது. ஓகே, போங்க 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 போங்க. இந்த மாதிரி ஒரு குறுக்க 4 ரோட் ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னா குறுக்க கிராஸ் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் 3rd கியர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு பொறுமையாக 2nd கியர் வந்துட்டீங்க. போங்க போங்க, 3rd கியர் போக சொன்னேன். ஓகே ஓகே. இன்னமுமே ஸ்டேரிங் வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் போகுது. நீங்கள் உங்களுக்கு எல்லாமே தெரியுது தானே ஓரளவுக்கு, முன்னாடி பின்னாடி சைடில் தெரியுது. ஓகே ஓகே. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டுங்க. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு அப்புறம் நீங்கள் ஸ்லோ பண்ணிக்கலாம், ஓட்டுங்க. ஆனால் ஃபாஸ்ட்டாக ஓட்டும் போது ரைட் சைட் போகக்கூடாது, ரைட் சைட் போகக்கூடாது. ஓகே, போதும். கியர் சேஞ்ச் பண்ணுங்கள். ஓகே ஓகே, சூப்பர். கியர் நீங்கள் மாற்றலை. 4th கியர்லேருந்து ஸ்லோ பண்ணி 4th கியரே போட்டிங்க, ஆமாம் தானே? பரவாயில்ல. ஆனால் டக்குன்னு மேனேஜ் பண்ணி 2nd கியர் போட்டிங்க. கியர் சேஞ்ச் பண்ணும்போது 4 ஆர்ம்ஸை வந்து கொஞ்சம் டைட் பண்ணி அப்படியே பிடிச்சிக்கோங்க. இல்லைன்னா லெஃப்ட் ரைட் போக தான் செய்யும். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக விட்டாவே ஸ்டேரிங் ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். நீங்களாகவே கியர் சேஞ்ச் பண்ணும்போது நீங்களாக தான் விட்டு பாருங்கள். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக தானே போகுது, லைட்டாக பிடிச்சிக்கோங்க. நீங்களாகவே தான் அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஆட்டுறீங்களே தவிர கார் நேராக தான் போயிட்டுருக்கு, சரிங்களா? கியர் சேஞ்ச் பண்ணும்போது அங்கே அந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் கொடுத்து அதுக்கப்புறம் கியரை பின்னாடி முன்னாடி தள்ளுறீங்க. அதனால தான் ஸ்டேரிங் நவருது. நீங்கள் அப்படியே விட வேணாம், நீங்கள் அப்படியே ஹோல்ட் பண்ணி பிடிங்க. உங்கள் கையால் நீங்கள் மாற்ற வேணாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடத்துல போங்க. ரைட் சைட் போகாமல் நீங்கள் இந்த வெள்ளைக்கோட்டுக்குள்ளேயே நீங்கள் கியர் ஷிஃப்ட் பண்ணி நீங்கள் மாற்றி சேஞ்ச் பண்ணி போகணும், ஓகேங்களா? லெஃப்ட்லேயும் போகக்கூடாது, ரைட்லேயும் போகக்கூடாது. கார் சென்டரில் போகணும். கார் ரைட்டில் போகுது. ஃபோர்த்து கியர் இது. ஓகே, போங்க. இந்த மாதிரி ஒரு பெட்ரோல் பங்க்ல இருந்து இந்த கேப்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக வரணும். ரொம்ப ஒட்டி போகக்கூடாது, ஆரன் அடிச்சு போகணும், ஓகேங்களா? ஓகே, போங்க. ஓகே, இன்னைக்கு வந்து இதோட க்ளோஸ் பண்ணிப்போம், சரிங்களா? இதுக்கப்புறம் நாளைக்கு பார்ப்போம். ஓகே, பை. நாளைக்கு பார்க்கலாம்.